The Accidental Tourist, Standard 11, Unit 6, Prose, English. அதாவது குளோப் ட்ராட்டர் அப்படின்றது வந்து குளோப் ஃபுல்லாக டூர் போகிறாங்க, அடிக்கடி டூர்லாம் போயிட்டுருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி, ட்ராவலரை பற்றி. ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு அப்செட், இந்த மாதிரி ட்ராவலர்ஸ், இந்த மாதிரி அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களோட அந்த டென்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்கள். அண்ட் அந்த சாவோஸ்ன்றது கன்ஃபியூஷன், அந்த டென்ஷனில், அந்த கன்ஃபியூஷன்ஸை இவங்க எவ்ரிடே லைஃப்பில் எப்படியெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் இந்த ஸ்டோரியில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடக்ஷனோட ஆரம்பிக்கிறாங்க. ஆஃப் ஆல் தி திங்ஸ் ஐம் நாட் வெரி குட் அட், ஸோ எல்லா திங்ஸில் நான் ரொம்ப அப்படி பர்ஃபெக்டெல்லாம் கிடையாது. லிவிங் இன் த ரியல் வேர்ல்டு இஸ் பர்ஹாப்ஸ் மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். உண்மையில இந்த ரியலான ஒரு வேர்ல்டில் வாழ்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். I'm constantly filled with wonder at the number of things that other people do without any evident difficulty that are pretty much beyond me. ஒரு சில சமயத்துலலாம் நான் மக்களை பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக நினைப்பேன். நிறைய விஷயங்களை மக்களை பார்த்து நான் அதிசயமாக யோசிப்பேன். என்ன அப்படின்னா, எப்படி தான் இவங்க இந்த மாதிரி வேலைகளை வந்து எவ்வளோ கஷ்டமே இல்லாமல் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன் அப்படிங்கிறாரு. I cannot tell you the number of times that I have gone looking for the lavatory in the cinema. ஸோ எத்தனை முறை நான் லெவாட்ரின்றது இங்கே டாய்லெட், அந்த ஃப்ளஷ் ஆன் டாய்லெட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பிக்சரில் லெஃப்ட் சைட் பிக்சர்ஸில் காட்டியிருக்க பாருங்க, அந்த ஃப்ளஷ் அவுட் டாய்லெட்ஸ் இருக்கும், அதுதான் வந்து லெவாட்ரி சொல்கிறாங்க. ஸோ இந்த லெவாட்ரி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பலமுறை சினிமா தியேட்டரில் போய் எத்தனை முறை நான் போயிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியாது. ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஐ ended up standing in a alley in a wrong side of the self-locked door. ஸோ நிறைய முறை இந்த எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறார். இப்போ நிறைய சினிமா தியேட்டர்ஸ்லாம் போகும்போது நான் பல முறை தேடிருக்கேன்ப்பா, எங்கே இருக்குன்னு தெரியல, எத்தனை முறை போயிருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இந்த மக்கள் எப்படி இதெல்லாம் கரெக்டாக போகிறாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைக்கிறேன். இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தானே, பட் அவருக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அலே அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஒரு பாதை, அதான் வந்து அலையை சொல்கிறாங்க. இப்போ சினிமா தியேட்டருக்குலாம் போனால் அந்த ரூமை விட்டு வெளியே வரும்போது ஒரு சின்னதாக ஒரு நடைபாதை மாதிரி இருக்கும், அந்த ஷாப்ஸ் இருக்கும், டாய்லெட்ஸ் இருக்கும், அதுதான் அந்த அலை. அந்த டாய்லெட்ஸ்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னாலுமே அந்த இடத்துல ஒரு சின்னதாக காம்பவுண்ட் மாதிரி இருக்கும், அதில் லைனாக டோர்ஸ் இருக்கும், அந்த நம்ம போகக்கூடிய டாய்லெட் ரூம்ஸ் இல்லையா. ஸோ அதுதான் வந்து அலை. ஸோ அந்த உள்ளே லாக் பண்ணியிருக்கக்கூடிய செல்ஃப் லாக்டு டோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளே லாக் ஆகிட்டு இருக்கக்கூடிய டோருக்கு முன்னாடி பல முறை நான் போய் நின்றுருக்கேன், பல நாள் நான் போய் அங்கே நின்றுருக்கேன். ஆனால் அப்புறம் தான் எனக்கு தெரியும் அந்த செல்ஃப் லாக் டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய முறை டாய்லெட்ஸ் வந்து லாக் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்காமே அவர் வந்து வெயிட்டிங்கில் இருந்திருக்கு. மை பர்டிகுலர் ஸ்பெஷாலிட்டி நவ் இஸ் returning to hotel desk 2 or 3 times a day and asking what my room number is. ஐயோ, அது மட்டும் இல்லைங்க, என்னை பற்றி சொன்னால் எனக்கே கஷ்டமாக இருக்குது. பல முறை நான் போய் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஹோட்டல் ரூம்ஸில் போயிட்டு என்னோடய ரூம் நம்பர் என்னன்னு சொல்லி நான் கேட்பேன். ஒரு நாளைக்கு 2-3 முறை நான் அந்த ஹோட்டலுக்கு போவேன், வருவேன், வெளியே போவேன், உள்ளே வருவேன். பட் அத்தனை முறையும் நான் போய் என்னோடய ரூம் நம்பர் என்ன சொல்லிட்டு நான் கேட்டுட்ருப்பேன். ஐ எம் இன் ஷார்ட் ஈஸிலி கன்ஃபியூஸ்ட். ஆக்சுவலாக என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ரொம்ப கன்ஃபியூஸான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நான் அப்படின்னு அவரை பற்றி அவர் ரொம்ப அழகாக சொல்லிக்கிறாரு. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்த்துலாம். குளோப் ட்ராட்டர் அப்படின்னா ஒயிட் ட்ராவலர், பறந்து விருந்த பூமியை ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுற ஒரு ட்ராவலர். ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னா அப்செட், ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிறது, அது அப்செட். சாவோஸ் அப்படின்னா கன்ஃபியூஷன். லெவாட்ரி மீன்ஸ் ஃப்ளஷ் டாய்லெட்ஸ். அலே நேரோ பாஸ்வேர்ட். I was thinking about this the last time we went a famille on a big trip. இங்கே பாருங்கள், EN ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு வேர்ட், ஆனால் அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோன்னா ஓ ஃபேமி அப்படின்னு சொல்லணும். இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு. இந்த ஃப்ரெஞ்ச் வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, குடும்பத்தோடு போயிருந்தேன் டூருக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆஸ் அ ஃபேமிலி, அதான் வந்து ஓ ஃபேமி வந்து ஃப்ரெஞ்ச். இது ஆக்சுவலாக ஃப்ரெஞ்ச் வேர்டு, இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது வந்து ஓ ஃபேமி சொல்லணும். ஸோ இதை பற்றி நான் லாஸ்ட் டைம் நான் என்னோடய ஃபேமிலியோட டூர் போயிருந்தேன்ப்பா, ஒரு பெரிய டூர். அதை பற்றி நான் நினைக்கும் போது எனக்கு அப்பா மறக்கவே முடியாது என்னால் அப்படிங்கிறார். இட் வாஸ் அட் ஈஸ்டர் அண்ட் வி வேர் ஃப்ளைங் டு இங்கிலாந்து ஃபார் அ வீக். ஸோ அது வந்து ஒரு ஈஸ்டர் டைம், நாங்கள் வந்து இங்கிலாந்துக்கு பறக்க போகிறோம். அந்த ஒரு வாரம் போய் இங்கிலாண்டில் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வர போகிறோம். இங்கே ஈஸ்டர் அப்படின்ற வேர்ட் பாருங்கள். ஈஸ்டர் வந்து ஒரு கிறிஸ்டியனோட ஃபெஸ்டிவல். நம்மளுக்கு எப்படி பொங்கல் ரொம்ப ஹிந்துஸ்க்கு பொங்கல் ரொம்ப நல்லா சிறப்பாக கொண்டாடுறோமோ, அது மாதிரி கிறிஸ்டியன் பீப்புள் வந்து ஈஸ்டர் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஸோ அந்த ஈஸ்டர் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுக்காக இவங்க இங்கிலாந்து போகிறாங்க 1 வீக். when we arrived at Logan airport in Boston and were
செக்கிங் இன். ஸோ இங்கே மேலே சென்ட்ரல் பிக்சரில் பாருங்கள், லாகன் ஏர்போர்ட் அது பாஸ்டனில் இருக்குது. ஸோ இந்த ஏர்போர்ட்டுக்கு இவங்க போகிறாங்க. அங்கே வந்து செக்கிங் இன் நடக்குது. செக்கிங் இன் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட் ஏர்போர்ட்டுக்குள்ளே போன உடனே நம்மளோட அந்த பாஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் கொண்டு போய் அவங்கள்ட்ட காட்டினோன்னா அவங்க வந்து செக் பண்ணிப்பாங்க, எத்தனை மணிக்கு இவங்களோட ஃப்ளைட், இவங்க எங்கே போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தகவல்கள் கொடுக்கணும் இல்லையா, அதனால் அவங்க எங்கே போகிறாங்க வராங்க அதை பற்றியெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு செக்கிங் இன்ல பண்ணிக்கணும். ஸோ அது வந்து நடக்குது. ஐ சடன்லி ரிமெம்பர் தட் ஐ ஹேட் ரீசெண்ட்லி ஜாயின் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர் ப்ரோக்ராம். ஸோ எனக்கு அப்போ தான் நான் போய் அந்த செக்கிங் இன்ல போய் லைனில் நின்று கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன அப்படின்னா, நான் வந்து பிரிட்டிஷ் ஏர்வே கம்பெனி கொடுத்த அந்த ஃப்ளையர் ப்ரோக்ராம் அப்படின்றதுல நான் ஒரு மெம்பராக இருக்கேன். இப்போ நான் அதில் ஒரு மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கேன். ஃப்ளையர் ப்ரோக்ராம் அப்படின்னா அடிக்கடி ட்ராவல் ஃப்ளைட்ஸில் போயிட்டு வரக்கூடியவங்களுக்கு சில சலுகைகள் கொடுப்பாங்க. ஒரு அந்த ட்ரெயின் டிக்கெட்டில் சலுகையோ இல்லை கார்ட்ஸ், சில கார்ட்ஸ் கொடுக்குறது, சில கிஃப்ட்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி. அதுதான் வந்து அந்த ப்ரோக்ராமில் அவங்களோட அந்த ஏர்வேஸை பொறுத்து சில சலுகைகள் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்லேயே ஒரு ஜாயின் பண்ணியிருக்காருன்றது அவருக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. ஐ ஆல்சோ ரிமெம்பர் தட் ஐ ஹேட் புட் தி கார்டு இன் தி கேரி ஆன் பேக் தட் வாஸ் ஹேங்கிங் அரவுண்ட் மை நெக். ஸோ அந்த கார்டை, அந்த ப்ரோக்ராம் ஃப்ளையர் ப்ரோக்ராமுக்குன்னு ஒரு கார்டு கொடுப்பாங்க. நமக்கு எப்படி ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டெலாம் இருக்கும். ஈவன் இப்போ நிறைய பார்லர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி நிறைய சில மால்ஸ்லாம் போனீங்கன்னா அது மாதிரி கார்ட்ஸ்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே அந்த மாதிரி ஒரு கார்டு தான். இந்த கார்டை வந்து இவர் ஒரு பேக்குள்ளே போட்டு வச்சுருக்காரு. அந்த பேக்கை வந்து இப்போ அவரோட கழுத்தில் மாட்டிகிட்ருக்காரு அப்படின்றது இவருக்கு ஞாபகம் வருது. இவர் தான் அடிக்கடி கன்ஃபியூஷன் ஆகிறவராச்சு, நிறைய விஷயங்கள் மறக்கிறவர் இல்லையா. ஸோ ஒரு வழியாக ஞாபகம் வருது அவருக்கு. அண்ட் ஹியர்ஸ் வேர் த ட்ரபிள் ஸ்டார்டட். ஆனால் ஐயா இப்போ தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது அப்படிங்கிறாரு. என்ன பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம். த ஜிப் ஆன் த பேக் வாஸ் ஜாம்டு. ஐயோ, அந்த ஜிப்பு, அந்த பேக்கில் இருந்த ஜிப்பு திறக்கவே இல்லைப்பா, மாட்டிக்கிச்சுப்பா, ஃபுல்லாக ஜாம் ஆயிடுச்சு. ஸோ ஐ புல்ட் ஆன் இட் அண்ட் யாங்க்ட் அட் இட். யாங்க்டுனா புல்டு வித் அஜர், வேகமாக பிடிச்சி எப்படி படார்னு இழுக்கிறது, அதுதான் வந்து யாங்க்டு. ஸோ இது ஜாம் ஆயிடுச்சு. நான் வேகமாக அதை பிடிச்சி மல்லமாக இருக்கிறேன், இதுக்கு வேலை வேகமாக பிடிச்சி இழுக்கிறேன். வித் கிரன்ஸ் அண்ட் ஃப்ரவுன்ஸ். கிரன்ஸ்னால் எதையாவது புலம்பிக்கிட்டே பண்ணுவோம்ல, என்னப்பா வரவே மாட்டேங்கிறாரு, என்னப்பா இவ்வளோ டைட்டாக இருக்குது, இது எப்படிப்பா மாட்டுச்சு அப்படிலாம் பேசிக்கிட்டே இருப்போம்ல, அந்த கிரன்ஸு. ஃப்ரவுன்ஸ் அப்படின்னா ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன். அப்படியே அந்த முகத்தில் அவ்வளோ ஒரு டென்ஷன் கிடையாது. இந்த குட்டி பாப்பா காட்டும் பாருங்கள், லாஸ்ட்டாக ரைட் சைடில் லாஸ்ட்டாக பாருங்கள், அந்த குழந்தை காட்டுற ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபேஷியலில் காட்டக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன்ஸ், நம்மளோட கோவம், ஆன்சிட்டி, டென்ஷன், அதெல்லாம் அந்த ஃபேஸில் காட்டுவோம்ல, அந்த புருவத்தெல்லாம் அப்படியே தூக்கி போடுறோம். அது மாதிரி ஒரே முகத்தில் ஒரு டென்ஷனோட, வாயில் சில வார்த்தைகளோட, கையும் வந்து இப்போ வேகமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு அவரோட பேக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்க்ரீஸ் இன் கன்ஸ்டர்னேஷன் அப்படின்றது ஆன்சிட்டி, அதாவது வருத்தம், கோவம். ஐயோ, இது என்னோட பேக்கை ஓப்பன் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு கலந்த ஒரு கோவம் மாதிரி அந்த கான்ஸ்டர்னேஷன். ஐ கெப்ட் திஸ் அப் ஃபார் சம் மினிட்ஸ் பட் இட் வுடன்ட் பட்ஜ். ஸோ இது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு, ஆனால் அது ஓப்பனே ஆகலை. ஸோ ஐ புல்ட் ஹார்டர் அண்ட் ஹார்டர் வித் மோர் கிரன்ஸ். ஸோ இப்போ இன்னும் நான் வேகமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், இன்னும் அழுத்தி அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னப்பா இது வந்தே தொலைய மாட்டேங்குது அப்படிலாம் திட்டிக்கிட்டே நான் பண்ணிகிட்ருக்கேன். வெல், யூ கேன் கெஸ் வாட் ஹேப்பன். இப்போ உங்களுக்கு புரியுதா நான் என்ன நடந்திருக்கோம் அப்படின்றத உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாராவது கெஸ் பண்ணுறீங்களா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு? சரி பார்ப்போம். அப்ரப்ட்லி த ஜிப் கேவ் வே. ஸோ அப்பா ஒரு வழியா சடனாக இப்போ ஜிப்பு ஓப்பன் ஆகிடுச்சு. சைட் ஆஃப் தி பிளாக் ஃப்ளீ ஓப்பன். ஸோ அந்த பேக்கோட அந்த சைடு ஜிப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் எவ்ரிதிங் வித்தின் அது இப்போ அதுக்குள்ளே பேக்குள்ளே இருக்கிற எல்லாமே நியூஸ் பேப்பர் கட்டிங்னா முக்கியமான விஷயங்கள்லாம் சிலலாம் கட் பண்ணி வச்சுப்பாங்க, அதுதான் நியூஸ் பேப்பர் கட்டிங். அதர் லூஸ் பேப்பர்ஸ், சில பேப்பர்ஸ், முக்கியமான பேப்பர்ஸ். 14 ounce டின் ஆஃப் பைப் டொபேக்கோ. ஸோ அந்த சிகார் ஸ்மோக் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்குள்ளே அந்த பைப் மாதிரி ஒன்று இருக்குது. நம்ம பழைய காலத்து தமிழ் ஃபிலிம்ஸ்லாம் காட்டுவாங்க, ஒரு பெரிய பைப் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சிட்டு சிகார் ஸ்மோக் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே போடக்கூடிய அந்த ஃபில்லப்ஸ், அதுதான் வந்து டொபேக்கோ. அது எவ்வளோ அந்த பேக்கில் வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 14 ounce வச்சுருக்காரு. அந்த 14 ounceோட இது நம்மளோட இந்தியன் கிராம்ஸில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 396 கிராம், கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் வந்து அதை வச்சுருக்காரு. மேகசின், அது மட்டும் இல்லாமல் சில புக்ஸ், பாஸ்போர்ட், இங்கிலீஷ் மணி, ஃபிலிம் வாஸ் எக்ஸ்ட்ராவேகன்ட்லி எஜெக்டட். எக்ஸ்ட்ராவேகன்ட்லினா தேவையில்லாமல், அதாவது தேவைக்கு அதிகமானு சொல்லுவோம்ல, அப்படி போட்டு எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்க மாதிரி தேவையில்லாத விஷயத்தில் வச்சுருக்கான் அப்படின்னா அதுதான் எக்ஸ்ட்ராவேகன்ட்லினா தேவையில்லாத எல்லா பொருளையும்
எஜெக்டட் ஓவர் அன் ஏரியா அபவுட் தி சைஸ் ஆஃப் அ டென்னிஸ் கோர்ட். அப்படியே என் பேக்கில் இருந்ததெல்லாம் அப்படியே ஒரு கோர்ட் ஃபுல்லாக பரவுற மாதிரி எல்லாமே பரவி வந்து விழுந்துச்சுப்பா எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே பாருங்கள் இங்கிலீஷ் மணின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கிலீஷ் மணினா இவர் இங்கிலாந்து தானே போக போகிறாரு, அதனால் இங்கிலாந்து நாட்டில் செலவு பண்ணுறதுக்கு உண்டான மணி. ஏன்னா நம்மளோட ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் மணி எல்லாம் வேரி ஆகுது இல்லையா. ஸோ இது எல்லாமே அவரோட பேக்லேருந்து இப்போ அப்படியே எல்லாமே அப்படியே கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றுனா விழுந்து அப்படியே பறவைன்னு கிடக்குது இப்போ அவரோட திங்ஸ் எல்லாம். ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்த்துடலாம். famille அப்படின்னா ஆஸ் அ ஃபேமிலி, குடும்பத்தோட. யாங்க்டு புல் வித் ஜெர்க். grunts லோ சவுண்ட் பை பர்சன், சில முணங்குறாங்கன்னு சொல்லுவாங்களா அது. ஃப்ரௌன்ஸ்னா ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். கன்ஸ்டர்னேஷன் ஆன்சிட்டினா கவலை, வரி, ஆங்கர் இல்லை கோவம், அதெல்லாமே. 14 ounce is equal to 396 grams. எக்ஸ்ட்ராவேகன்ட்லினா நீட்லெஸ், அதெல்லாம் தேவையாக இருக்கிறதுனா எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வச்சுக்கிறது, அதுதான் நீட்லெஸ். I watched dumbstruck as 100 carefully sorted documents came raining down in a fluttering cascade. ஸோ இப்போ என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் அப்படியே அப்படின்னு வாயை திறந்து அப்படியே ஒன்றுமே பேச முடியாமல் அப்படியே நிற்கிறாங்க. நானுமே அப்படியே நிற்கிறேன். டம்ப்புனா பேச முடியாமல், ஷாக்கில் எதுவுமே பேச மாட்டாங்களா அப்படி. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் அப்படியே பார்ப்பாங்கள்ல நம்மளுக்கு. அது அந்த சுச்சுவேஷனில் நம்மளை நினச்சி பாருங்களேன். அப்படியே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் அப்படியே வாய் அப்படியே குத்திட்டு பார்ப்பாங்கள்ல, அந்த டம்ஸ்ட்ரக். அப்படி நான் வாய் அடைச்சி போய் நிற்கிறேன். அப்படியே நான் கேர்ஃபுல்லி சார்ட்டட்னா நான் பத்திரமா எல்லாம் ஒன்றுக்கு அடுத்து ஒன்று அப்படியே அடுக்கி வச்சுருக்கிறது. டாக்குமெண்ட்லாம் என்ன பண்ணுது, ஒன்றுனா அப்படியே மலை கீழே விழுற மாதிரியே ஃப்ளட்டர் ஆகி விழுது. ஃப்ளட்டர்னால் இந்த ஃப்ளாக் வந்து காற்றுக்கு ஆடும் இல்லையா, அந்த மாதிரி ஆடினா டாக்குமெண்ட்ஸ்லாம் பேப்பர் மாதிரி தானே. ஸோ எல்லாமே அப்படியே வேகமாக அசைஞ்சிக்கிட்டே கீழே வந்து விழுது. கேஸ்கேட் அப்படின்னா கீழே வந்து விழுறது. இந்த ஃபால்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் அப்படியே மேலேருந்து கீழே வந்து அலாஞ்சிட்டு வந்து விழுது, அதுதான் கேஸ்கேட். ஸோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அதெல்லாம் அப்படியே பறந்து வந்து கீழே விழுது. காயின்ஸ் பவுன்ஸ் டு அ வெரைட்டி ஆஃப் நாய்ஸி oblivions and the now lidless tin of tobacco rolled crazily across the concourse, disgorging its content as it went. ஸோ அடுத்து காயின்ஸ் என்ன பண்ணுது, மேலேருந்து அப்படியே அந்த சில்லற சவுண்டோடு அப்படியே அழகாக, அந்த சவுண்ட் ரொம்ப அழகாக இருக்கும்ல கேட்க. ஸோ அந்த நாய்ஸோடு வந்து விழுது. இது வந்து விழுதோடனே இதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற சவுண்ட்லாம் அப்படியே அமைதியாகிடுச்சுப்பா, மறந்துடுச்சு. இப்போ காயின்ஸோட சவுண்ட் மட்டும்தாங்க. ஸோ ஆப்ளிவியன் அப்படின்னா ஃபர்காட்டன், மறதி. ஸோ மற்ற சவுண்ட் எல்லாம் மறந்துடுச்சு. இப்போ இந்த காயின் விழுற சவுண்ட் மட்டும் தான் நல்லா கேட்குது. அது மட்டும் இல்லாமல் லிட் இல்லாத டொபேக்கோ, அந்த டொபேக்கோவை போட்டு வச்சுருக்கிற ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதுக்கு வந்து மூடி இல்லை. லிட்லெஸ்னால் மூடி இல்லை. இது வந்து இப்போ என்ன ஆகுது, உருண்டு ஓடும்போது என்ன பண்ணுதுன்னா கன்காஸ் டிஸ்கார்ஜிங்லி. கன்கார்ஸ் அப்படின்னா ஒரு பெரிய ஏரியா. அதாவது இப்போ நம்ம சுற்றி நின்றுட்டுருக்கோம், நம்ம ஹேண்ட்பேக் அப்படியே கீழே விழுதுன்னு வச்சுக்கிறோம். நம்மளை சுற்றி எவ்வளோ தூரத்துக்கு எல்லாமே ஓடும். இப்போ காயின்ஸோ நம்ம பேக்கில் ஏதாவது இருந்தால் அப்படியே ஓடும் இல்லையா, அது மாதிரி அப்படியே ஓடுது. கன்கார்ஸ்னால் ஒரு பெரிய ஏரியா. கார்ஜிங் அப்படின்னா கீழே எல்லாமே விழுறது. இப்போ எல்லாமே கீழே விழுந்துட்டுருக்குல, அது ரொம்ப தூரத்துக்கு அப்படியே பரவி போகுது. இட்ஸ் கண்டென்ட் அசன்ட்மெண்ட். ஸோ பேக்கில் இருந்த ஒவ்வொரு பொருளும் அப்படியே கீழே காயின்ஸு, டாக்குமெண்ட்ஸு, டொபேக்கோ எல்லாமே அப்படியே கீழே வந்து விழுந்து ஒரு பெரிய ஏரியாவே அது கவர் பண்ணிருச்சு. மை டொபேக்கோ, ஐ cried in horror thinking what I would have to pay for that much tobacco in England now. Then another budget had come and gone. Oh my god, ஐயோ என் டொபேக்கோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான் சத்தமாக. ஏன்னா ஐயோ இவ்வளோ டொபேக்கோ, அதாவது 14 ounce of tobacco, ounce of டொபேக்கோ இல்லையா. ஐயோ இது போய் இங்கிலாண்டில் வாங்கினா ரொம்ப காசு ஆகுமே, என்னோடய பட்ஜெட் இடிக்குவே, அதனால தானே நான் இங்கே வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டென்ஷன் ஆகிறான், பேசிக்கிறான் அவனுக்கு. அண்ட் தென் சேஞ்ச் தி க்ரை. உடனே இப்போ அவனோட அந்த கத்துறது வந்து இப்போ மாறிப்போச்சு. இப்போ என்னன்னு கத்துறான் அப்படின்னா மை ஃபிங்கர் அப்படின்னு கத்துறான். ஐயையோ என் விரல் அப்படின்றான். As I discovered that I had gashed my finger on the zip. ஐயோ அப்போ தான் என்னோட கை விரல் அப்போ தான் அப்படின்னு நினைக்கும் போது தான் நான் கண்டுபிடிச்சேன். டிஸ்கவர்னால் கண்டுபிடிக்கிறது. பார்த்தேன், நான் அப்போ தான் கண்டுபிடிச்சேன் என்னென்னா அவனோட ஃபிங்கர் வந்து அந்த ஜிப்பில் வெட்டிகிட்டு இருக்குது, கட் பண்ணிகிட்டு இருக்குது. அது கேஷ்ட் அப்படின்னா நல்ல ஒரு வெட்டிக்கிறது. கேஷ்ட் அப்படின்னா ஒரு ஆழமாக கட் பண்ணிக்கிறது.
அப்போ தான் அவன் கவனிச்சோம், ஐயோ நம்ம விரல் வந்து கொஞ்சம் ஆழமாக கட் ஆகிட்டு இருக்குது அந்த ஜிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கவனிக்கிறாரு. அந்த ஒரு ஷெட்டிங் பிளட் இன் அ லேவிஷ் மேனர். ஐயோ அது மட்டும் இல்லை, அந்த பெரிய ஒரு அந்த டீப் கட்டில் இருந்து அப்படியே ரத்தமாக கொட்டுது அப்படிங்கிறான். லேவிஷ் அப்படின்னா கொட்டுது, அதாவது ரத்தம் வருது இல்லை கொட்டுது. லேவிஷ்னா போர் ஆகுது, அப்படியே ஊற்றுதுப்பா ரத்தம் அப்படி சொல்கிறவங்கள அதுதான் லேவிஷ் மேனர். ஐ எம் நாட் வெரி குட் அரவுண்ட் ஃப்ளோயிங் பிளட் ஜென்ரஸ்லி. ஸோ பொதுவாக இந்த அடிப்படுறது அதெல்லாம் நான் வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டேன். பட் வென் இட்ஸ் மை ஓன், ஆனால் இப்போ எனக்கு அது ரத்தம்லாம் வருதுன்னும் போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஐ திங்க் ஹிஸ்டரிக்ஸ் ஆர் ஃபுல்லி ஜஸ்டிஃபைட். அதாவது என்ன பாவம் செஞ்சானோ தெரிலப்பா, இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இவன் சிரிக்கிறான். கன்ஃபியூஸ்ட் அண்ட் அனேபிள் டு ஹெல்ப், மை ஹேர் வெண்ட் இன்டு பேனிக் மோட். ஸோ எனக்கு இவ்வளோ நடக்குது, எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, எனக்கே என்னால் எதுவுமே உதவி பண்ணிக்க முடியல, இப்போ என்னோட டென்ஷன் அப்படியே தலைக்கு ஏறிடுச்சுப்பா அப்படிங்கிறாங்க. ஸோ பேனிக் அப்படின்றது பயம் வந்துருச்சு எனக்கு. இப்போ அந்த பிளட்டெல்லாம் பார்த்து என்னோடய கையில் கட் பண்ணிக்கிறதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படிங்கிறான். ஸோ இப்போது நியூ வேர்ட்ஸ் பார்த்துருவோம். டம்ப் ஸ்ட்ரக் அப்படின்னா ஸோ ஷாக்ட் டு ஸ்பீக், பேசவே முடியாத ஒரு நிலை. சார்ட் அரேஞ்ச், அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குது. ஃப்ளட்டர் மூவ் பேக் அண்ட் ஃபோர்த், நம்மளோட ஃப்ளாக் ஃப்ளட்டர் ஆகிறத மாதிரி, காற்று காசைகிற மாதிரி. கான்கோஸ் அ லார்ஜ் ஏரியா. அப்ளிவியன் ஃபர்காட்டன். கேஷ்ட் லாங் டீப் கட். லாவிஷ் போர் ஊத்துறது. ஹிஸ்டரிக்ஸ் அன்கண்ட்ரோலபிள் லாஃப்டர். ஸோ சிரிக்கிறது, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிக்கிறது. கேஸ்கேட் ஃபால்ஸ் இன் ஸ்டேஜஸ், படிப்படியாக விழுற மாதிரி, வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. டிஸ்கார்ஜிங் போர் அவுட். டிஸ்கார்ஜிங்னா ஊற்றுறது கீழே. Foreign words and phrases. It was at this point that my wife looked at me with an expression of wonder. ஸோ இப்போ என்னோடய பிளட், ஐயோ என் கையில் பிளட் வருதே நான் கத்தும் போது என் ஒய்ஃப் என்ன திரும்பி பார்க்குறாங்க, அதிசயமாக பார்க்குறாங்க. வண்டர்னா அதிசயமாக, நாட் ஆங்கர் ஒரு எக்ஸாஸ்பிரேஷன் இரிட்டேஷன். என் ஒய்ஃப் கோவமாவோ இரிட்டேஷனோ என்னை பார்க்கல, ஆனால் ஒரு அதிசயத்தோடு மட்டும் பார்க்குறா. அப்போ சொன்னால் பாருங்கள், ஐ கான் பிலீவ் யூ டூ திஸ் ஃபார் லிவிங். வாழ்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒய்ஃப் என்னை திட்டினாங்க. ஏன்னா இவர் தான் டொபேக்கோ 14 hours டொபேக்கோ அதில் வச்சுருந்தால, இங்கிலாண்டில் நிறைய காஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இல்லாமல் உன்னால் வாழ முடியாதா அப்படின்னு திட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி. பட் ஐம் அஃப்ரைட் இட்ஸ் ஸோ. ஆனால் உண்மையிலே எனக்கு அதெல்லாம் ஒரு பயம் இருக்கதாங்க செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஐ ஆல்வேஸ் ஹேவ் கேட்டஸ்ட்ராஃபிஸ் when I travel. ஒவ்வொரு முறையும் நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வருது. கேட்டஸ்ட்ராஃபிஸ்னால் an event causing suffering. இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிக்சர் பாருங்கள். ஃப்ளட்டு, வால்கனோ, எர்த்குவாக், இதெல்லாமே ட்ராட், இதெல்லாமே பார்த்திங்கன்னா கேட்டஸ்ட்ராஃபிஸ். அதாவது எதெல்லாம் நம்மளை துன்புறுத்துதோ அது எல்லாமே நமக்கு கஷ்டப்படுத்துதோ அது எல்லாமே கேட்டஸ்ட்ராஃபிஸ். ஸோ ஒவ்வொரு முறையும் நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்ஸ் ஆன் அன் ஏரோப்ளைன், இப்போ அவரோட கதையை சொல்கிறார் பாருங்க. ஒரு நாள் நான் ஏரோப்ளைனில் உட்காந்துட்டு இருந்தேன். ஐ லீன்ட் ஓவர் டு டை ஷூலேஸ். நான் கீழே குனிஞ்சப்பா என்னோடய ஷூலேஸ் கட்டுறதுக்காக. ஜஸ்ட் அட் தி மூமெண்ட், அப்போ திடீர்னு அப்போன்னு பார்த்து சம்மன் இந்த சீட் ஹெட் ஆஃப் மீ, எனக்கு முன்னாடி இருந்த ஒரு சீட்டில் இருந்த ஒருத்தன் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? த்ரூ ஹிஸ் சீட் பேக் இன்ட்டு ஃபுல் ரெக்லைன். அவனோட சீட்டை அப்படியே ஃபுல்லாக சாய்ச்சி விட்டான் பையன் மேலே. ரெக்லைன் அப்படின்னா ரிலாக்ஸ்டு பொசிஷனில், இந்த கார்லலாம் கூட பார்த்துருப்பீங்கள்ல, அப்படியே திருப்பி விட்டால் அந்த அப்படியே அந்த ஹாஃப் பெட்டு மாதிரி ஆயிரும் சீட், அந்த மாதிரி தான், அதுதான் ரெக்லைன். ஸோ அந்த மாதிரி நான் கீழே குடிஞ்சிட்டு ஷூலேஸ் கட்டிகிட்ருக்கேன்றதே தெரியாமல் அப்படியே அவர் மேலே சீட்டை ஃபுல்லாக சாய்ச்சி விட்டார். அண்ட் ஃபைவ் மாசல் ஃபீம்ட் ஹெல்ப்லெஸ் இந்த கிராஷ் பொசிஷன். ஸோ இப்போ நான் அந்த அவரோட சீட்டுக்கும் நான் குனிஞ்சு உட்காந்துட்டு இருந்த சீட்டுக்கும் நடுவில் போய் நான் கிராஷ் ஆகிட்டேன். கிராஷ்னால் நசுங்கிட்டேன்ப்பா அப்படிங்கிறார். இட் வாஸ் ஒன்லி லைக் கிளாயிங் த லெக்ஸ் ஆஃப் தி மேன் சிட்டிங் நெக்ஸ்ட் மீ. கிளாயிங் அப்படின்னா கிளா ஆனால் ஆனிமல்ஸோட அந்த கைகள் இல்லையா, கை கால் தான் கிளாஸ். ஸோ அதை நம்ம போட்டு புறாண்டுவோம் இல்லையா, அந்த பிக்சர் ரைட் சைட் மேலே பிக்சரில் பாருங்களேன், அந்த நகத்தை வச்சு கீறுறது. அந்த மாதிரி என் பக்கத்தில் இருக்கிறவங்களோட காலை வந்து நான் சுரண்டி விடும்போது தான் அவங்க என்னை பார்த்தாங்க, நான் இப்படி சிக்கிட்டுருக்கேன். அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி கடைசியாக நான் ஒரு வழியாக ஃப்ரீ ஆகிட்டேன் அந்த இக்கட்டான பொசிஷனில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு அனுபவத்தை சொல்கிறாரு. திஸ் however was not my worst experience on the plane flight. ஐயோ இது மட்டும் இல்லைப்பா, இதை விட இன்னும் மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது சொல்லட்டுமா அப்படின்றது. my worst experience was when I was writing important thoughts in the note. ஸோ அதை விட ஒரு முக்கியமான ஒரு இது என்ன தெரியுமா, முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் நான் எழுதிட்டு இருந்தேன்ப்பா என் நோட்டில். என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் பாருங்களேன். பை சாக்ஸை வாங்கு, கிளச் ட்ரிங்க்ஸ் கேர்ஃபுல்லி, பாட்டில்ஸு அதெல்லாம் பத்திரமா கையில் பிடிச்சிக்கோ, கட்டியாக பிடிச்சிக்கோ, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் அம்மா சாருக்கு அதெல்லாம் எழுதிட்டுருக்காரு.
சக்கிங் தாட்ஃபுல்லி ஆன் தி எண்ட் ஆஃப் மை பென் ஆஸ் யூ டூ. எல்லாம் எக்ஸாம் எழுதும் போது அப்படியே யோசிப்பேல்ல பெண்ணை வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு, அதே மாதிரி நானும் என்ன பண்ணேன், வாய்க்குள்ளே பெண்ணை வச்சுக்கிட்டே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வேறு என்னெல்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபெல் இன்டு கான்வர்சேஷன் வித் அன் அட்ராக்டிவ் யங் லேடி இந்த நெக்ஸ்ட் சீட். பற்றியா என்ன வேலை பண்ணுறாரு. ஸோ அப்படியே பெண்ணை வாயில் வச்சுட்டு அப்படியே திரும்பினேன். என் பக்கத்து சீட்டில் ரொம்ப அழகான ஒரு பிள்ளை உட்காந்துருந்தா. அவளோட நான் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பிள்ளை அப்படிங்கிறது. ஐ அம்யூஸ்ட் ஹேர் ஃபார் பர்ஹாப்ஸ். அம்யூஸ்டுனா ஸ்டாப் பண்ணிடுறேன். அம்யூஸ்ட்னா சீஸ்னா ஸ்டாப். அதாவது வேறு மற்ற எல்லாத்தையும் மறந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பேசணும்னா அதை பற்றி யோசிக்க வைக்கிறது, அது அம்யூஸ்ட். ஸோ 20 நிமிஷம் அவங்க நான் அம்யூஸ் பண்ணிட்டேன். எப்படி அம்யூஸ் பண்ணியிருப்பார்? வித் ஸ்கேட்ரிங் ஆஃப் அர்பன் பான்ஸ்மார்ட்ஸ் அப்படின்னா ஜோக்ஸு. அர்பானுன்னா ஒரு ஸ்டைலிஷான ஒரு மனுஷனை பற்றினா சில ஜோக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சில ஜோக்ஸ் எல்லாம் வச்சு நான் அவங்கள 20 நிமிஷம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன். என்னையே அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. தென் ரிட்டையர்டுனா அந்த ஒரு செஞ்சுட்டுருக்கிற ஒரு செயல்லேருந்து அடுத்த செயலுக்கு போகிறது, அதான் ரிட்டையர்டுங்க. ரிட்டையர்ட் தி லெவட்ரினா அந்த ஃப்ளஷ் ஆன் டாய்லெட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். வேறு டிஸ்கவர் தி பென் ஹேஸ் லீட். ஸோ இப்போ நான் கொஞ்சம் அவங்கள்ட்டெல்லாம் பேசி முடிச்சுட்டு டாய்லெட் போய்ட்டு வரலான்னு எழுந்து போனேன். அப்போ அந்த கண்ணாடியில் பார்த்தா தான் தெரிந்து என்னோடய பென்லேருந்து இங்கெல்லாம் லீக் ஆகிட்டுருக்கு. எங்கெல்லாம் லீக் ஆகிட்டுருக்கு. என்னோடய மவுத், சின், டங், டீத், கம்ஸ் இப்போ மொத்தமாச்சு ஃபுல்லாக இங்க் ஆகிட்டுருக்கு. மவுத், வாய், சின், அந்த வாய்க்கு கீழே, டங் நாக்கு, டீத் பல், கம்ஸ் வந்து பல் ஒட்டிகிட்ருக்குற அந்த இடம், அதுதான் கம்ஸ். ஈர் அது. ஸோ அது எல்லாம் பார்க்க இப்போ ஒரே அப்படியே ப்ளூ கலரில் தெரியுது. ஸ்க்ரப்புன்னு தேய்க்கிறது. ஸ்க்ரப் ரெசிஸ்டன்ட் நேவி ப்ளூ. ஸோ அழகான ஒரு நேவி ப்ளூ கலரில் அது என்ன தான் தேய்ச்சாலும் போகாது. அந்த மாதிரி ஒரு பேனா நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ரிமைன் ஸோ ஃபார் செவரல் டேஸ். பல நாள் இது போகாமல் என்னை கஷ்டப்படுத்துச்சுப்பா. அதனால் இதோட கம்பேர் பண்ணால் அந்த இன்சிடெண்ட் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறது. ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், ஐ ட்ரஸ்ட். நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நம்புகிறேன் உங்களை. when I tell you how much I hate to be suave. ஸ்வாவ் அப்படின்னா சாம். நான் எவ்வளோ அழகாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ வுட் லவ் ஜஸ்ட் ஒன்ஸ் இன் மை லைஃப். எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க, என்னோடய வாழ்க்கையில் ஒரு முறையாவது என்னெல்லாம் நடக்கணும் ஒரு ஆசை அப்படின்னா, ரைஸ் ஃப்ரம் தி டின்னர் டேபிள் வித்தவுட் லுக்கிங் ஆஸ் இஃப் ஐ ஹவ் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி லோ கிளாஸ் சிமேட்டிக் ஈவெண்ட். ஒரு நாளாவது என்னோடய டின்னர் டேபிள்லேருந்து நான் எழும்போது யாரையும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல், எதையும் கீழே கொட்டாமல், எதையும் கீழே செதற விடாமல், நான் எந்த ஒரு அதை ஆட்டி விடாமல் நான் எந்திரிச்சிடணும் என்னோடய டின்னர் டேபிள்லேருந்து அப்படிங்கிறாரு. கெட் இன் அண்ட் கார் அண்ட் க்ளோஸ் த டோர் வித்தவுட் லீவிங் 14 inches ஆஃப் கோட் அவுட் சைட். என்னோடய காருக்குள்ளே ஏறிட்டு என்னோடய கோட்டை ஒரு 14 inch கோட்டு எப்போயுமே நான் டோருக்கு வெளியே தான் பறக்க விட்டுட்டு தான் வரேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இனிமேல் ஒரு நாளாவது நான் செய்யாமல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த காருக்கு வெளியே துணி தொங்கிட்டே போகும், ஓனி, சாரி, அந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ அது அவருக்கு தெரியாமல் பண்ணுறாரு. வி ஆர் லைட் கலர் ட்ரௌசர்ஸ் வித்தவுட் டிஸ்கவரிங் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. I have various times around chewing gums, ice cream, cough syrup, motor oil, but it is not to be done. ஆனால் பல நாள் என்ன பண்ணுவேன், இந்த லைட் கலர் ஃபேண்ட்டை போட்டுப்பேன்ப்பா. நான் போயிட்டு எனக்கே தெரியாமல் கம்மு, ஐஸ்கிரீம், எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ எல்லாத்து மேலேயும் அப்படியே போய் உட்காந்துருவேன். அது எப்போ நான் கண்டுபிடிக்கிறேன்னா நைட்டு, அது வந்து ஈவினிங்கோ நைட்டு அது கழட்டும் போது தான் தெரியும் இவ்வளோ அழுக்கு நான் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஆனால் ஒரு நாளும் இந்த என்னோட சின்ன சின்ன ஆசைகள்லாம் நிறைவேறினதா இல்லைப்பா இத்தனை வருஷத்துக்கு அப்படிங்கிறது. Now on planes, when the food is delivered, my wife says, இப்போல்லாம் பிளெயினில் போனால் என்னோடய ஒய்ஃப் என்னப்போ தெரியுமாப்பா சொல்கிறாங்க என்னை பார்த்து சாப்பாடு கொடுக்கும்போது, டேக் அ லிட்ஸ் ஆஃப் தட் ஃபுட் ஃபார் டாடி. உங்கள் அப்பாவுக்கு அந்த டிஃபன் பாக்ஸில் மூடியெல்லாம் கழட்டி விட்ருங்கப்பா அப்படிங்கிறாரு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, உங்களோட ஹூட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க அப்படின்னு. புட் யுவர் ஹூட்ஸ் ஆன். ஹூட்ஸ்னா இந்த பிக்சரில், அந்த டிஃபன் பாக்ஸ் கீழே பிக்சரில் பாருங்கள், நம்ம கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டு மீதியெல்லாம் அப்படியே மூடிக்குவாங்க. அந்த ரெயின் கோட்டில் சில டிஷர்ட்ஸ்லாம் வரும் இல்லையா, அதுதான் வந்து ஹூடு. அதையாவது போட்டுக்கோங்க, ஏன்னா எப்படியோ அவங்க அப்பா எதையோ அவங்க மேலே கொட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. டேட் இஸ் அபவுட் டு கட் இஸ் மீட். அப்பா வேறு இப்போது மீட்டை கட் பண்ண போகிறாரு, கண்டிப்பாக அவங்க மேலே செதற விட போகிறாரு, எல்லாம் உஷாராக இருங்க அப்படின்னாரு. அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஒன்லி வென் ஐ எம் ஃப்ளைங் வித் மை ஃபேமிலி. ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் நான் என்னோடய ஃபேமிலியோட போனால் மட்டும்தான் இதெல்லாம் நான் செய்கிறேங்க. when I am on my own. ஆனால் நான் தனியாக போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ டோன்ட் ட்ரிங்க், ஈட் ஆர் லீன் ஓவர் டு டைம் மை லைஃப் ஸ்கூல். நான் கண்டிப்பாக எதையும் சாப்பிடவே மாட்டேன். நான் தனியாக போனேன் எதையுமே குடிக்க மாட்டேன். நான் குனிஞ்சு ஷூலேஸ் கூட கட்ட மாட்டேன்ப்பா அப்படிங்கிறாரு. ஐ நெவர் புட் அ பென் எனிவேர் நியர் மை மவுத். என்னோடய பெண்ணை கூட கொண்டு போய் நான் வாய்க்கில் வைக்கவே மாட்டேன் நான் தனியாக போனேன். ஐ ஜஸ்ட் சிட் வெரி வெரி குவைட்லி சம்டைம்ஸ் ஆன் மை ஹேண்ட்ஸ் டு கிவ்
ஃப்ளைங் அவுட் அன்எக்ஸ்பெக்டட்லி அண்ட் காசிங் லிக்விட் மிஸ்டேக்ஸ். சில சமயத்தில் நான் என்ன தெரியுமாப்பா பண்ணுவேன், எனக்கே தெரியாமல் என்னோடய கை எந்த வேலையும் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 கையும் என்னோடய பம்முக்கு கீழே கொண்டு போய் வச்சுக்கிட்டு உட்காந்துப்பேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த அவரோட ட்ரௌசர்ஸ் எல்லாம் அழுக்கு பண்ணிடுவார் எல்லாம் சொல்லுவார்ல, அதனால் சொல்கிறாரு. இட்ஸ் நாட் மச் ஃபன். அது பார்க்க சிரிப்பாக தாங்க இருக்கும், ஆனாலும் என்னோடய லாண்ட்ரி பில்லாவது குறையுங்க அதனால். இல்லைனா நான் தான் எங்கேனாலும் எது இருந்தாலும் போய் உட்காந்துறேன். அட்லீஸ்ட் என் ஃபேண்ட்டையாவது நான் பத்திரமா வச்சுக்கலாம், ப்ளஸ் என்னோடய கையெல்லாம் நான் அசைக்காமல் பார்த்துக்கலான்றதுல என்னோடய பம்முக்கில் என் கையை வச்சுட்டு நான் உட்காந்துருவேன் அப்படிங்கிறாரு. எவ்வளோ கஷ்டமான விஷயம், பாவம் இல்லை. I never did get my frequent flyer miles. இங்கே ஃப்ளையர் மைல்ஸ் அப்படின்ற விஷயம் என்னென்னா பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவருக்கு இவர் ஒரு கார்டு வச்சுருப்பார் இல்லையா, அந்த கார்டில் இத்தனை கிலோமீட்டர்ஸ் போனால் இவ்வளோ பாயிண்ட். இப்போ நம்ம நிறைய ஷாப்பிங் மாலில் பெரிய பெரிய ஷாப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பாயிண்ட்லாம் கொடுப்பாங்க. இத்தனை பாயிண்ட் நீங்கள் சேர்த்து, இத்தனை பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கு, இத்தனை பாயிண்ட் சேர்ந்தால் இந்த கிஃப்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஃப்ளையர் மைல்ஸ். என்னோடய அந்த ஃப்ளையர் மைல்ஸை நான் வாங்கிக்கவே மாட்டேன். ஐ நெவர் டூ. ஐ குடன்ட் ஃபைண்ட் த கைட் அட் டைம். ஏன்னா அந்த சமயத்தில் என்னோடய கார்டு எனக்கு கிடைக்காமே போயிடும். பாருங்கள், இப்போ கூட அந்த கார்டு தேடுறதுக்கு தாங்க என் பேக்கை திறந்தேன், அதில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்துருச்சு எனக்கு அப்படின்றது. திஸ் ஹஸ் பிகம் ரியல் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபார் மீ. இந்த மாதிரி சில செயல்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப அப்செட்டை கொடுக்குது. நான் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு என்னோடய பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்னும் ஏறவே இல்லைன்னு எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது. எவ்ரி ஒன் ஐ நோ, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமேங்க ஒருத்தர் விடாமல் எவ்ரி ஒன் இஸ் ஃபார் எவர் ஃப்ளையிங் ஆஃப் டு பாலி. எப்போ பார்த்தாலும் பாலிக்கு பறந்து போகிறாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வேறு வாங்கிட்டு போகிறாங்க, ஃப்ரீயாக வேறு, வித் தேர் ஏர் மைல்ஸ். இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சேருது இல்லைங்களா, குறிப்பிட்ட அளவுக்கு பாயிண்ட்ஸ் சேர்ந்துட்டா பாலிக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் ஃப்ளைட்டில் போகலாம் ஃப்ரீயாகவே, டிக்கெட்ஸ் இல்லாமல். பாலினா என்னென்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு, ஐலாண்டு. அதுதான் வந்து பாலி. இந்த பிக்சரில் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பிக்சர்லேயும் வந்து பாலியோட ஐலாண்ட் தான். பாருங்களேன், இவ்வளோ கலர்ஃபுல்லாக இவ்வளோ அழகாக இருக்குல்ல, நமக்கே பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது. ஸோ அந்த ஐலாண்டுக்கு இவங்க வந்து ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீ பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏறிட்டா. ஐ நெவர் கெட் டு கலெக்ட் எனி திங். ஆனால் ஒரு நாளும் நான் இதை கலெக்ட் பண்ணவே மாட்டேங்க. ஐ மஸ்ட் ஃப்ளை 1,00,000 மில்லியன்ஸ் a year. ஒரு வருஷத்துக்கு நான் 1,00,000 மைல்ஸ் நான் பயணம் பண்ணுறேன். yet I have accumulated only about 212 air miles. ஆனால் 1,00,000 மைல் நான் போய் கூட என்னோடய பாயிண்ட் நான் எவ்வளோ தெரியுமா வாங்கியிருக்கேன், வெறும் 212 தாங்க வாங்கி வச்சுருக்கேன். இதை வேறு 23 ஏர்லைன்ஸில் வேறு விரிஞ்சு வேறு இருக்குது. 23 ஏர்லைன்ஸில் இருந்தும் எனக்கு வெறும் 212 ஏர் மைல்ஸ் மட்டும்தான், பாயிண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு கிடச்சிருக்கு. இது எனக்கு எப்பவுமே அப்செட்டாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும் எனக்கு அப்படிங்கிறாரு. திஸ் இஸ் பிகாஸ், இது ஏன் நடக்குது அப்படின்னா, எனக்கு ஏன் பாயிண்ட்ஸ் வரல அப்படின்னா, ஐ ஃபர்கெட் டு ஆஸ்க் ஃபார் தி ஏர் மைல்ஸ். என்னோடய பாயிண்ட்ஸை நான் கேட்கவே மறந்துடுவேன். நான் நான் உள்ளே செக்இன் பண்ணும்போது எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கவே மறந்துடுறேன். ஆர் ஐ ரிமெம்பர் டு ஆஸ்க் ஃபார் தெம், பட் தி ஏர்லைன் தென் மேனேஜஸ் நாட் டு ரெக்கார்ட் தெம். நான் சில சமயத்தில் அப்படியே என்ன மீறி நான் ஞாபகம் வந்து சொல்லிட்டாலும் அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுறாங்க. ஆர் தி செக்-இன் கிளர்க் இன்ஃபார்ம்ஸ் மீ தட் ஐ எம் நாட் என்டைட்டில் டு தெம். இல்லைனா சில சமயத்தில் இந்த செக் பண்ணுற கிளர்க்குங்க சொல்லிடுறாங்க, உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க, இதை நீங்கள் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னுறாங்க. ஜான்வரி ஆன் ஃப்ளைட் டு ஆஸ்திரேலியா. இப்போ நான் ஜான்வரியில் ரீசெண்டாக ஆஸ்திரேலியா போனாங்க. அப்போ என்ன தெரியுங்களா ஆச்சு, ஃப்ளைட் ஃபார் விச் ஐ வாஸ் கோயிங் டு கெட் அபவுட் ஜில்லியன் ஏர் மைல்ஸ். எனக்கு ஜில்லியன் ஏர் மைல்ஸ் எனக்கு கிடைக்க போகுது, அவ்வளோ பாயிண்ட் எனக்கு கிடைக்க போகுது. அதில் ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா ரொம்ப போகும்போது ஜில்லியன் அப்படின்னா பில்லியனை விட அதிகம், எக்ஸ்ட்ரீம்லி பெரிய நம்பர் அது. அவ்வளோ மைல்ஸ் எனக்கு இப்போ பாயிண்ட்டை கிடைக்கணும் ஆஸ்திரேலியாவுக்கு போனால். ஆனால் கிளர்க் வந்து என்ன சொன்னாங்க பாருங்கள், the clerk shook her head when I presented my card and told me I was not entitled to any. ஆனால் அந்த கிளர்க் என்ன தெரியுமா சொன்னால், தலையாடிட்டு உங்களுக்கு சுத்தமாக ஒரு பாயிண்ட்ஸும் கிடையாதுங்க, நீங்கள் கிளைம் பண்ணவே முடியாது அப்படின்ட்டாங்க. வை? நான் உடனே கேட்டேன், ஏன் அப்படின்னு கேட்டேன். the ticket is in the name of B. Bryson and the card is in the name of Y. Bryson. பாருங்கள், உங்கள் டிக்கெட்டு B. Brysonன்ற பேரில் வச்சுருக்கீங்க, கார்டை W. Bryson பேரில் வச்சுருக்கீங்க, நான் எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஐ எக்ஸ்பிளைன் டு ஹர் த க்ளோஸ் அண்ட் வெனரபிள் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பில் அண்ட் வில்லியம்ஸ், பட் ஷி குடன்ட் ஹேவ் இட். பாருங்கள், வெனரபிள் அப்படின்ற வார்த்தைக்கு ஹானரபிள், அதாவது சிலர் வந்து அந்த 2 இனிஷியல்லாம் போட்டுப்பாங்க. அந்த சமயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அது. பின்னா பில்லுங்க, டபிள்யூனா வில்லியம்ங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆனால் அவங்க அதை அவங்க ஏற்றுக்கிறதே இல்லை. ஸோ ஐ டிடன்ட் get my air miles and I wouldn't be flying to Bali first class just yet. இன்ன வரைக்கும் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால எனக்கு ஏர் மைல்ஸும் கிடைக்காது. ஏர் மைல்ஸ்னால் எங்கள் பாயிண்ட்ஸு, ஏர் மைல்ஸும் எனக்கு கிடைக்காது. நான் பாலிக்கும் இன்ன வரைக்கும் போவே இல்லைங்க. அதான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஏர் டிக்கெட்டில் இன்ன வரைக்கும் நான் போகல. பெர்ஹாப்ஸ் ஜஸ்ட் ஆஸ் வெல், ரியலி உண்மையிலே
ஐ குட் நெவர் கோ தட் லாங் வித்தவுட் ஈட்டிங். ஐயோ, எனக்கு அது கிடைக்காம இருக்கிறதே பரவாயில்லப்பா. ஏன்னா அவ்வளோ தூரம்லாம் என்னால் சாப்பிடாம போகவே முடியாது. கடவுளே, சாப்பிட்டா நான் எதையாவது ஒரு சேட்டையை பண்ணிடுவேன். ஆனால் நான் சாப்பிடாம இருக்கவும், அவ்வளோ தூரம் போனால் என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது. அதனால் அது கிடைக்காதும் ஒரு வகையில் சந்தோஷம்தான்ப்பா அப்படின்னு அவருக்கே ஒரு ஆறுதல் சொல்லிக்கிறாரு போல இருக்குது. Transformation of sentences. Hello friends, நம்ம பேஜ் நம்பர் 172 11th ஸ்டாண்டர்ட்ல ஃபாரின் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படிங்கிற டாபிக்ல பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய ஃபாரின் வேர்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைவா ஓசி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் எக்ஸாமினேஷன், அதாவது நம்ம ஓரல் எக்ஸாம்ஸ் எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து வைவா சொல்லுவோம். காலேஜஸ்லாம் வைவாஸ் நடக்கும் அப்படின்னா அதுதான் அதோட மீனிங் என்ன, ஸ்போக்கன் எக்ஸாமினேஷன் அப்படின்றது அர்த்தம். தென் சினைடு ஏ அப்படின்னா வித்தவுட் அ டேட் ஹேவிங் ஃபிக்ஸ்ட், ஒரு டேட் கன்ஃபார்மாக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒரு ப்ரோக்ராம் சொல்கிறாங்க அப்படின்னா அது சினைடு ஏ. தென் ரெஸ்யூம் அப்படின்றது நம்மளோட அந்த பயோ இல்லைங்களா, அது ப்ரீஃப் சம்மரி, நம்மளை பற்றின ஒரு சின்னதாக சுருக்கமான ஒரு சம்மரி. தென் ரெப்பார்ட் அப்படின்னா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் குட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரெப்பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் போனஃபைட் அப்படின்னா ஜென்யூன், இவங்க தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் தான் போனஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். போனஃபைட் சர்டிஃபிகேட் சொல்லுவோம். ஸோ ஜென்யூன் சர்டிஃபிகேட். தென் ஓ ஃபேமிலி அப்படின்னா ஆஸ் அ ஃபேமிலி நாங்களாம் ஒன்றா சேர்ந்து ஃபேமிலியாக இருக்கோம் அப்படின்றதா ஓ ஃபேமிலி. தென் பாண்ட் ஸ்மார்ட்ஸ் அப்படின்னா அப்படின்றது ரிட்டி ரிமார்க்ஸ் அது மோசமான ரிமார்க்ஸ் கொடுப்போம் இல்லைங்களா, அதாவது ரிட்டி ரிமார்க்ஸ், அதாவது பாண்ட் ஸ்மார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் பாண்ட் வாயேஜ் அப்படின்னா குட் பை சொல்லிட்டு போவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து பாண்ட் வாயேஜ் அப்படின்ற வேர்டோட மீனிங். இன் டொட்டோ அப்படின்னா டோட்டலி மொத்தமா அப்படின்றதோட மீனிங். தென் லியாசன் அப்படின்னா கோஆர்டினேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். ஸோ பல ஆக்டிவிட்டிஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டியாக சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம லியாசன் அப்படின்றோம். தென் எக்ஸ்கிரேஷியா given as a favor though there is no legal obligation. So ex gratia அப்படினா என்னன்னா legal obligation இல்லனாலும் ஃபேவரா செஞ்சு கொடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து லியாசன் அப்படின்னு சொல்றோம். Then omas அப்படினா as a group, மாஸ்னாவே group தான சொல்றோம். So omas அப்படினா நான் குரூப்பா ஒண்ணா சேர்ந்து அப்படினா. Then or route on the way. So வந்துட்டே இருக்காங்க, எங்க இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லும்போது on the way அப்படின்னு சொன்னாங்க, அது வந்து or route. Then ad hoc அப்படினா for a particular purpose. So குறிப்பிட்ட ஒரு பர்பஸ்க்காக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நம்ம ad hoc அப்படின்னு சொல்லுவோம். Then fox pass அப்படினா social blunder. So social நடக்கக்கூடிய சொசைட்டில நடக்கக்கூடிய blunders எல்லாம் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லுதுன்னா fox pass அப்படின்னு சொல்றோம். Then veranda, இந்த வேர்ட்ஸ் நமக்கு ஓரளவு ஃபெமிலியரா இருக்கு. So veranda அப்படின்றது நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ். So raft platform along the outside of the house. So வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ், அதான் வந்து நம்ம veranda சொல்றோம். bungalow அப்படின்றது பெங்கால் ஸ்டைல்ல கட்டியிருக்கக்கூடிய ஹவுசஸ், அது வந்து bungalow அப்படிங்கிறோம். Then சட்னி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சட்னிஸ். சிட்டா அப்படின்றது யூனிக்லி மார்க், ஒரு குறிப்பிட்ட ஒரு மார்க் பண்ணியிருக்கிறது சிட்டா சொல்றோம். கோயர் அப்படின்னா ரோப், அந்த கயிறை வந்து நம்ம கோயர் அப்படின்னு சொல்லலாம், அது ஒரு ஃபாரின் வேர்ட் தான். ஸோ அது ரோப் அப்படின்றோம். பேம்பூ அப்படின்னா வுட், மரத்தை தான் வந்து பேம்பூ சொல்றோம். தென் பண்டிகாட் அப்படின்னா ஒரு கைட், அது ஒரு வகை, அதான் வந்து பண்டிகாட். கேட்டமரான் அப்படின்றது என்னன்னு சொல்றீங்கன்னா மல்டி ஹல் வாட்டர் கிராஃப்ட், அதாவது கட்டமரம் தமிழ்ல இருக்கக்கூடிய கட்டமரத்தோடைய கட்டமரம்ன்ற வார்த்தையோட சேஞ்சஸ் தான் வந்து கேட்டமரான் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. ஸோ இது ஒரு வாட்டர் கிராஃப்ட், நம்ம தண்ணியில பயணம் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு இது. தென் குரு அப்படின்னா மாஸ்டர். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எங்க இருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மற்ற லாங்குவேஜஸ்ல இருந்து கொண்டு வந்ததா இந்த வேர்ட்ஸ் எல்லாமே. பட் இதெல்லாமே இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ. 11th standard page 176 170 576ல இருக்கக்கூடிய சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இதான் நம்ம பார்க்க போறோம். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் வந்து இன்னொரு சென்டென்ஸ்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணலாம், ஒரு சிம்பிள் சென்டென்ஸை எப்படி காம்பவுண்டா சேஞ்ச் பண்ணலாம், காம்பவுண்டா காம்ப்ளெக்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ இங்க பார்க்க போறோம். சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னா அதுல
ரெண்டும் இங்கே இணையத்துக்கு எது ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன் வந்து இங்கே ஹெல்ப் பண்ணுது. அடுத்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன சொல்றதுன்னா எனி நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ நிறைய தனித்தனியாக இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் இருக்கு அப்படின்னா அது காம்பவுண்ட். டிபெண்டன்ட் கிளாஸஸ் இருக்கு அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ். கண்டிப்பா இண்டிபெண்டன்ட் கிளாஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அது சிம்பிள். ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா சிம்பிள், நிறைய இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் இருந்தால் காம்பவுண்ட், இண்டிபெண்டன்ட்டும் டிபெண்டன்ட்டும் கலந்து வந்துச்சுன்னா அது வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ், கோஆர்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ், சின்ஸ், ஆல்தோ, வென், வைல், வேர், விச், தட், ஆஃப்டர் எக்ஸெட்ரா இன்னும் இது போயிட்டே இருக்கு. தென் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எதை ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபேன் பாய்ஸ் என்ற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. FANBOYS. ஃபேன் பாய்ஸ் ஏன் ஞாபகம் வச்சுக்க சொல்றேன்னா Fனா ஃபார், ஏனா அண்ட், N நாட், B வந்து பட், O அப்படின்னா ஆர், Y அப்படின்னா எட், Sனா so. So fan boys நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா for and not but or it so இந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம coordinating conjunctions நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்க பார்த்துருவோம். Dinesh and Prabhu wanted to meet Varsha at the bus stop. They went to the bus stop. So Dineshum Varshaவும் மீட் பண்ண போறாங்க. தினேஷும் பிரபாவும் வர்ஷாவை மீட் பண்ணிக்கலாம், பஸ் ஸ்டாப்புக்கு போறாங்க. ஸோ இதை வந்து நம்ம என்னவா சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸ் சொல்றது என்ன, நிறைய இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் இருக்கு, அதுதான் வந்து நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ கன்ஜங்ஷன் நமக்கு இது தேவை, அதனால என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. தினேஷ் அண்ட் பிரபா வாண்டட் டு மீட் வர்ஷா அட் தி பஸ் ஸ்டாப் அண்ட் சோ தே வென்ட் தேர். ஸோ அதனால அவங்க ரெண்டு பேரும் வர்ஷாவை மீட் பண்ண போகிறதுனால இவங்க ரெண்டு பேரும் அங்கே போனாங்க அப்படின்ற மீனிங்ல வந்தது. தென் அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். வர்ஷா ரீச் தி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ வர்ஷா வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டாங்க. ஷி வாஸ் வெயிட்டிங் ஃபார் them there. ஸோ வர்ஷா வந்து அவங்க ரெண்டு பேரும் வரதுக்காக இவங்களுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை என்னவா மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸை மாற்றணும். வர்ஷா ரீச் தி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட், இங்கேயும் பார்த்தீங்கன்னா கன்ஜங்ஷன் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா and she was waiting for them there அப்படின்னு இருக்கு. Then while she waited at the train station, railway station, Varsha realized that the train was late. So அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரெயின் வந்து லேட் அப்படின்றது அப்பதான் அவங்களுக்கு புரியுது. ஸோ இந்த சென்டென்ஸை வந்து நம்ம என்னவா சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த தட் இருக்கிறதுனால இது வந்து நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ இதை வந்து சிம்பிளாக சேஞ்ச் பண்ண சொல்லுவோம். வெயிட்டிங் அட் தி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு வேர்பே நம்ம எடுத்து முன்னாடி போகிறோம். Waiting at the railway station, Varsha realized that the train was late. Abhi நம்ம change பண்ணிட்டோம். Then Dinesh and Prabha left the bus stop. Varsha rang them. So இந்த sentence என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸா நம்ம சேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. So காம்ப்ளெக்ஸா சேஞ்ச் பண்றதுக்கு நமக்கு கன்ஜங்ஷன் தேவை. So when என்ற கன்ஜங்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். When Dinesh and Prabha left the bus stop, Varsha rang them. Then the three met at the station. The trio met at the station. Varsha left for Madurai. So மூணு பேரும் இப்போ ஸ்டேஷன்ல ஒண்ணா மீட் பண்ணிட்டாங்க. ஸோ வர்ஷா வந்து மதுரை போயாச்சு. இதெல்லாம் இந்த ரெண்டு இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ் வந்து நம்ம என்னவா சேஞ்ச் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ as soon as அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ as soon as the trio met at the station, Varsha left for Madurai. ஸோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கு, இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கு, அது வந்து சிம்பிள். நிறைய இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் இருக்கு, அது காம்ப்ளெக்ஸ். இண்டிபெண்டன்ட்டும் டிபெண்டன்ட்டும் கலந்து வந்துச்சுன்னா அதுதான் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ ஒரு சென்டென்ஸ் வந்து இன்னொரு சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒன்றா நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து சிம்பிள் காம்ப்ளெக்ஸ். Thanks for watching Sridevi's Zone.